தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் தேவனை அறிந்துள்ளீர்களா? நீங்கள் தேவனை அறிந்துள்ளீர்களா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாம் நம்முடைய தாய், தந்தை, மனைவி, கணவர், குழந்தைகள் அவர்களை பற்றி அறிந்திருப்பதே பெரிய விஷயம். அவர்களுடைய குணம் என்ன, அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அதை பற்றி அறிந்திருப்பதே பெரிய விஷயமாக உள்ளது. ஏனென்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து வாழ்வதில்லை. இந்த சூழ்நிலையில் நீங்கள் தேவனை அறிந்துள்ளீர்களா என்ற ஒரு கேள்வி நமக்கு ஆச்சரியப்படுத்தும். வேதம் கூறுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று கூறுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று கூறுகிறது. நீங்கள் தேவனை அறிந்துள்ளீர்கள் என்று சொன்னால் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பு உங்களிடம் உள்ளதா? அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இவற்றில் எல்லாவற்றிலும் தலை சிறந்தது அன்புதான் என்று தூய பவுல் கூறுகிறார். நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் கூறுகிறது. அன்பு தன்னலமற்றது, அன்பு தூய்மையானது, அன்பு பரிசுத்தமானது, அன்பு பிரதிபலன் எதிர்பாராதது. அந்த அன்பு உங்களிடம் உள்ளதா? ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும். இதுதான் இயேசுவின் பிரதான கட்டளை. நாம் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் வேதம் கூறுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கை. இந்த அன்பு ஒன்றை மையமாக கொண்டு நாம் வாழ துவங்கினால் அது முழுக்க பைபிளை படித்த மாதிரி தான், பைபிளுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட மாதிரி தான், பிதாவுக்கேற்ற வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தான். நிச்சயம் பரலோகத்தில் இடம் உண்டு. அன்பு தான். அந்த அன்பை மையமாக கொண்டு வாழுங்கள். அன்பினால் அனைத்தையும் கட்டி எழுப்புங்கள். அதுதான் பிதா விரும்புகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு. அடுத்தவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள். எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள், தூக்கி போட்டு விடுங்கள். இந்த உலகம் மாயை, அது நீர்க்குமிழி போன்றது. புல் உலர்ந்து போகும், பூ வதங்கிவிடும். ஆண்டவரின் வார்த்தையோ என்றும் நிலைக்கும் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவரின் வார்த்தை முழுக்க முழுக்க அன்பை மையமாகத்தான் கட்டப்பட்டுள்ளது. ஆக அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு இல்லை என்று சொன்னால் தேவனை அறிவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது பிரதிபலன் பாராத ஒரு அன்பு. நாம் அவருக்கு செஞ்சிட்டோம், ஒரு 5 வருஷம் கழித்து அவருக்கு நம்ம திருப்பி தருவார் அப்படின்னு அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை பிரதிபலன் எதிர்பாராமல் நம்ம கொடுக்கணும். அன்பு செய்யணும். அடுத்தவங்களை கீழே விழுந்துட்டா தூக்கி விடணும், ஓடி போய் பதறணும், தூக்கி விடணும். அடுத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாட்டுக்குள்ளேன்னு சொல்லி காதில் வந்துச்சா, நம்மகிட்ட இருக்கிறத கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா தூக்கி விடணும். அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். நம்ம பிறருடைய வாழ்க்கையில் ஒரு ஊன்றுகோலாக நாம் இருக்கணும். நாம் அவங்களுக்கு தடைக்கற்களாக இருக்கக்கூடாது, இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அன்பை மையமாக கட்டி நாம் வாழ்க்கை அமைய வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் தேவனை அறிந்துள்ளீர்களா? நீங்கள் தேவனை அறிந்துள்ளீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களிடம் அன்பு இருக்கும். அன்பு உங்களுக்கு பூரணப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றும் இருக்கும். ஆமென்.